குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏன் ஏறவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்களோட புலம்பல் எனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. பல லட்சங்களை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஷேரை ஏன்டா வாங்கினேன் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய பல இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் எங்கேயுமே போல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கடைசியாக 723 அந்த ரேஞ்ச் வரையும் போயிட்டு இப்போ 820க்கு மேலே ட்ரேட் ஆகுது. இது இப்படியே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன் இது இப்படியே இந்த 80 ரூபாய்க்கு மட்டுமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு? மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் போகுது, மறுபடியும் கீழே வருது. இதே தான் கண்டினியூஸாக நடக்குது. அப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏறுமா ஏறாதா? நான் இவ்வளோ லட்சங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குன்னே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஆடியோ. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, இது ஏன் இதே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே சிக்கிக்கிட்டு இருக்குது, இது ஃப்யூச்சரில் மாறுமா மாறாதா அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக கேட்கப்படுற கேள்வி எதிரானா, சார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெரிய ப்ளூ சிப் கம்பெனி தானே, இந்தியாவிலே மிகப்பெரிய ப்ரைவேட் பேங்க் தானே, அப்புறம் ஏன் ஸ்டாக் மட்டும் நகரவே மாட்டுது? நான் இதில் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் முதலீடு பண்ணி வச்சுருக்கேன். அவங்க கேட்குற கேள்வி இது ஒன்று தான், இது ஒரு நாள் ஏறுமா ஏறாதா அப்படின்ற அந்த கவலை தான். அந்த கவலையை பற்றி தான் இந்த ஆடியோவில் முழுசாக பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றது ஒரு மோசமான பேங்க் அப்படின்றலாம் கிடையாது. உண்மையிலே இந்தியாவிலே மிகப்பெரிய மற்றும் தரமான ப்ரைவேட் பேங்க்கில் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இவன் தான் வரான். இப்போவும் அது லாபம் சம்பாதிச்சிக்கிட்டு தானே இருக்குது, இப்போவும் அது லோன் கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது, இப்போவும் டெபாசிட் வாங்கிக்கிட்டு தானே இருக்குது. அப்படி இருக்க ஸ்டாக்ஸ் ஏன் ஏறலை அப்படின்ற மாதிரி கேள்வி முக்கியமான கேள்வி தான். காரணம் என்னென்னா ஒரு 5 காரணம் இருக்குது. முதல்ல ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் மெர்ஜர் ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 ஹெச்டிஎஃப்சி லிமிட்டடும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மெர்ஜ் ஆச்சு. கேட்க நல்ல விஷயம் போல தான் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த மெர்ஜருக்கு பிறகு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதுதான் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் 100 ரூபாய் சம்பளம் வந்தால் 80 ரூபா செலவு பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 ரூபா வர சம்பளத்தில் 98 ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னா புதிய செலவுக்கு பணம் தேவைப்படும். அந்த இடத்துல புதிய செலவுக்கு அந்த இடத்துல பணமே இல்லை. அதே மாதிரி பிரச்சனை தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் லோன் புக்குக்கும். ரொம்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இந்த லோன் புக்கு அப்படின்றது ரொம்ப பெருசாக ஆகிடுச்சு. அதனால தான் புதிய டெபாசிட்டுகளை வேகமாக சேகரிக்க வேண்டிய நிலைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ தள்ளப்பட்டிருக்கு. இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ குறைக்க வங்கி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது முடிகிற மாதிரியே தெரியல. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் க்ரோத் ஃப்ளோ அப்படின்றது ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 20% 25% க்ரோத் காட்டும். இப்போ அப்படி இருக்கா? லோன் க்ரோத் சுமார் 10% 12% ரேஞ்சில் தான் இருக்குது. டெபாசிட் க்ரோத் நல்லா முன்னேற்றம் அது இம்ப்ரூவ் பண்ணாலும் பழைய வேகத்தில் மார்க்கெட் இருக்க மாதிரி இப்போ இருக்கிற மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்க முடியல. மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கேட்டால், மார்க்கெட் சொல்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு நல்ல கம்பெனி தான், ஆனால் பழைய மாதிரி அதால் ராக்கெட் க்ரோத்தெல்லாம் கொடுக்க முடியல இப்போ இருக்கிற கண்டிஷனில். அதனால் வேல்யூவேஷன் ப்ரீமியம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மார்க்கெட் சொல்லுது. இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் சைஸ் தான் இப்போ பிரச்சனை. அதாவது ஒரு சின்ன கம்பெனி 100 ரூபாலேருந்து 200 ரூபா மாறலாம். ஆனால் ஹெச்டிஎஃப்சி மாதிரி மிகப்பெரிய பேங்க் அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ இருக்கிற கண்டிஷனில் கேட்டால் இல்லை. அதே க்ரோத் ரேட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி மாதிரி பெரிய பேங்க்குங்களுக்கு. ஒரு உதாரணம் சொன்னால், யானை ஓடுறது எப்படி இருக்கும், முயல் ஓடுறது எப்படி இருக்கும்? இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு யானை மாதிரி அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அப்போது இதால் பெரிய லெவலில் ஓட முடியுமா க்ரோத்தை நோக்கி அப்படின்னு சொன்னால், க்ரோத்தை நோக்கி இதால் பெரிய லெவலில் ஓட முடியாது. ஓடும், அதால் என்ன முடியுமோ அவ்வளோதான் ஓடும். அதனால தான் க்ரோத் இங்கே ஸ்லோ ஆகிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் பெரிய பாயிண்ட்டுங்களை நோக்கி நகராமல் நார்மலாக அந்த ரேஞ்சஸ்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய இயல்பான விஷயம். காரணம் 4 கவர்னன்ஸ் மற்றும் லீடர்ஷிப் கன்சர்ன்ஸ்.
அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த சில மாதங்களாக சேர்மன் லீடர்ஷிப் சக்ஸஸ் கவர்னன்ஸ் தொடர்பான சந்தேகங்கள் மார்க்கெட்டில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி அன்சர்டனிட்டி வந்தால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஹெச்டிஎஃப்சியில். நிறுவனம் சரியாக இருந்தாலும் சென்டிமெண்ட் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் சென்டிமெண்ட் தான் ஷார்ட் டேர்மில் பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? சென்டிமெண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சினாவே இப்போ வந்து அது ஸ்லோ க்ரோத் உள்ள ப்ரைவேட் பேங்க் அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துறாங்க ஜனங்க. அதனால் ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் பெரிய லெவலில் மொமெண்டம் வர மாட்டுது. ஷார்ட் டேர்ம்லேயே மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். 5வது காரணம், மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. ஒரு கம்பெனி ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் காட்டினா கூட ஸ்டாக்ஸ் பெரிய லெவலில் விழும் அப்படின்னும் சொல்லலாம். பல நேரங்களில் ஒரு கம்பெனி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஸ்டாக்ஸ் பெரிய லெவலில் வளராது, ஏறாது. அதுதான் இப்போ ஹெச்டிஎஃப்சி அந்த நிலைமையில் தான் இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பெரிய லெவலில் ஸ்டாக்ஸ் ஏற மாட்டுது. ஏன்னா மார்க்கெட் அதை விட அதிகமாக எதிர்பார்க்குது. இப்போ ஹெச்டிஎஃப்சி பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டை விட மார்க்கெட் அதிகமாக எதிர்பார்க்கறதுனால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இதுதான் ஹெச்டிஎஃப்சியில் இப்போ நடக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனை. ப்ராஃபிட் வருது, பிஸ்னஸ் நல்லா வளருது, அந்த என்பிஏலாம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனாலும் வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ரோத் இன்னும் அதில் வரவில்லை. அதனால தான் மார்க்கெட் சைடுவேலேயே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் என்னுடைய பார்வையில் அந்த மாதிரியே இல்லை. அந்த மாதிரிலாம் அது முடிகிற கம்பெனியாக அது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபண்டமெண்டலை வச்சு பார்த்தாலும் இந்தியாவில் ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்க் ஃப்ரான்ச்சைஸியில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இன்னமும் ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போதும் இந்த ஹெச்டிஎஃப்சி பெரிய காசா பேஸ் கொண்டது தான், மிகப்பெரிய கஸ்டமர் நெட்வொர்க் இருக்கிற ஒரு பேங்க்கு தான். தொடர்ந்து லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. என்பிஏ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. டெபாசிட் க்ரோத் அதை ஒன்று மேம்படுறதுக்கு தான் பெரிய லெவலில் பல ப்ரோக்ரஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இப்போது என்பிஏ டெவலப் பண்ணுறதுக்கான ஆரம்ப கால வேலைகளில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்டில் தான் இருக்குது. அப்போ இதில் க்ரோத் வரதானே செய்யணும் அப்படின்னு கேட்டால் அடுத்த 2-3 வருஷத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 3 விதமாக சினாரியோ ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு சினாரியோ எப்படி இருக்குன்னா, டெபாசிட் க்ரோத்து நல்லா தொடர்ச்சியாக நல்லா க்ரோத் ஆகிட்டே இருந்தால் அந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மார்ஜின் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்போ மார்க்கெட் ஹெச்டிஎஃப்சி மறுபடியும் என்ன பண்ணும், ரேட்டிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு சினாரியோ 1. அடுத்த சினாரியோ 2 எப்படி பார்க்கலன்னா, க்ரோத் தொடர்ந்து இதே மாதிரி ஸ்லோவாகவே இருந்தால் ஸ்டாக்ஸ் இன்னும் சில காலம் இந்த மாதிரி சைடுவேலேயே ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பிஸ்னஸ் நல்லா இருந்தாலும் ஸ்டாக் ரிட்டர்ன் மெதுவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த 2 சினாரியோ நான் மார்க்கெட்டில் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 2-3 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். அதில் பாசிட்டிவும் இருக்குது, ஸ்லோ க்ரோத்தும் இருக்குது. அப்போ பெரிய கேள்வி, நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை ஹோல்டு பண்ணலாமா? இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சியோட நிலைமை என்னன்றதை மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது பியூராக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மக்கள் வெறுத்து பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த மாதிரி ஒரு வெறுத்து பேசக்கூடிய நிலைமைக்கு தான் அது தள்ளப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் இந்த ஸ்டாக்கை கண்ணை மூடிட்டு வாங்கின ஜனங்களும் இருக்காங்க. கரெக்டாக மார்க்கெட்டில் அதிக நம்பிக்கை இருந்த நேரமும் அப்போ இருந்தது ஹெச்டிஎஃப்சியில். அப்போது மார்க்கெட்டில் இந்த மாதிரியான அதிக நம்பிக்கை இருக்கிற நேரமும் ஆபத்து, அதிக வெறுப்பாக இருக்கிற இந்த நேரமும் ஆபத்து. அதாவது சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப வெறுப்பாக போயிட்டீங்கன்னா அது நல்ல வாய்ப்பை இழக்கிறதுக்கும் சமமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் ஸ்டாக் ப்ரைஸை மட்டும் பார்க்காம அதோட பிஸ்னஸ் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கா, ப்ராஃபிட் நல்லா வருதா, டெபாசிட் க்ரோத் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கா, மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சா, இதெல்லாம் தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை பிஸ்னஸ் சர்வைவல் ப்ராப்ளம்லாம் கிடையாது, அது க்ரோத் ப்ராப்ளம். வங்கி வந்து லைஃப் லாங்கு சஸ்டெயின் பண்ணுமா அப்படின்ற கேள்வியே இங்கே இல்லை. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பழைய மாதிரி பழைய வேகத்தில் வளருமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி.
அந்த கேள்விக்கு அடுத்த சில காலாண்டு ரிசல்ட்டை தான் அதுக்கு பதில் சொல்லும். இனிமேல் Q1 ரிசல்ட் வரப்போகுது. அந்த Q1 ரிசல்ட்டில் மார்க்கெட் இந்த ஹெச்டிஎஃப்சியோட காலாண்டு ரிசல்ட் எப்படி வருது அதை வச்சு தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன் ஃப்யூச்சர் இனிமேல் இந்த வருஷத்தில் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த காலாண்டு Q1 ரிசல்ட் தான் சொல்ல போகுது. இது ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஒவ்வொரு முதலீட்டாளரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, இது ஒரு நல்ல பிஸ்னஸ், இது ஒரு நல்ல கம்பெனி, ப்ரைவேட் பேங்க்கு, இது நல்ல ப்ராஃபிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை விட என்ன வேணும்? அப்போது பொறுமையை நம்ம கையாண்டு தான் ஆகணும். அப்போது இந்த ஹெச்டிஎஃப்சியோட ஃபண்டமெண்டலை செக் பண்ணால் இதோட PE ரேஷியோ 16.6 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 2.1லேருந்து 2.2 வரையும் அந்த ரேஷியோவில் இருக்குது. ROE பார்த்திங்கன்னா 14.4லேருந்து 15.1, ROA வந்து 1.7, புக் வேல்யூ வந்து 378 அப்படின்னு காட்டுறாங்க. கிராஸ் NPA 1.15%, நெட் NPA 0.38, டிவிடெண்ட் ஈல்டு 2% இப்படின்ற மாதிரி ஃபண்டமெண்டலில் காட்டுறாங்க. இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் அப்படின்றது என்னது? அதாவது ₹1 லாபத்துக்கு முதலீட்டாளர்கள் ₹16.60 கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங். ஏன்னா 16.6ன்னு காட்டுது. அப்போது முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் 20+ PEலாம் கொடுத்த மார்க்கெட்டு இப்போ அது வெறும் 16லேருந்து 17 PE மட்டும்தான் கொடுக்குது. அதாவது கம்பெனி மேலே இருந்த ப்ரீமியம், அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்றத இங்கே காட்டுது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.2 அப்படின்ற மாதிரி காட்டுது. அதாவது புக் வேல்யூ ₹378 இருக்கும்போது ஸ்டாக் வந்து ₹820 ட்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. புக் வேல்யூ 378 இருக்கும்போது ஸ்டாக் 820. அதாவது ஒரு வீட்டிலோட உண்மையான மதிப்பு ₹100 லட்சம் அப்படின்னு வச்சிங்க. அது 220 லட்சம் அப்படின்ற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி தான் இந்த ப்ரைஸ் டு புக்கிங் காட்டுது. அதுதான் 2.2 அப்படின்னு சொல்கிறோம். வங்கிகளுக்கு பெரும்பாலும் இந்த ப்ரைஸ் டு புக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 15% இருக்குது. அதாவது நீங்கள் ₹100 கொடுத்தீங்கன்னா கம்பெனி வருஷத்துக்கு ₹15 சம்பாதிச்சு தருது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் ஹெச்டிஎஃப்சி ROE வந்து 18லேருந்து 20 வரை ரேஞ்சில் இருந்தது. இப்போ 15 சுற்றியே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுதான் மெர்ஜருக்கு பிறகு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பெரிய லெவலில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கான காரணம், மிகப்பெரிய காரணம் இதுதான். அப்புறம் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸு, இது ஹெச்டிஎஃப்சி ROA வந்து 1.7. வங்கிகளில் 1% மேலே ROA வந்தாலே அது நல்லது தான். இவன் 1.7 இருக்கான். அப்போது ROA இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே தெரியுது. அதனால் பேங்க் பிஸ்னஸ் உடஞ்சி போகும் நிலைக்கு இது தள்ளப்படாது அப்படின்றது இங்கே கிளியராக தெரியுது. அப்புறம் டிவிடெண்டு, நீங்கள் சொல்கிற நினைக்க ப்ரைஸ் டிவிடெண்ட் என்பது வேல்யூவேஷன் ரீரேட்டிங் டீரேட்டிங்காக இருக்கலாம். இந்த இடத்துல 2019லேருந்து 21 ஹை க்ரோத்து, ஹை ROE, ஹை ப்ரீமியம். அதனால் மார்க்கெட்டில் வந்து PE அதிகமாக கொடுத்தது, ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக இருந்தது. ஆனால் 2024 26 க்ரோத் ஸ்லோவாகிடுச்சு, ROE ரொம்ப கம்மியாக இருக்குது, மெர்ஜர் இம்பேக்ட், இதனால் மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பெரிய லெவலில் குறைஞ்சிருச்சு. இதுதான் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதோட ஃபண்டமெண்டல். அப்போ இதை லாங் டேர்ம் வச்சுருந்தா இது நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் டியூரேஷன் தேவைப்படுது. அதுதான் இப்போ மார்க்கெட்டில் இந்த ஹெச்டிஎஃப்சி ஒரே ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நான் இந்த ஆடியோவில் பதிவு பண்ணுறேன். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நானும் ₹727 வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது மேலே போகும். பட் அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். கொடுத்தா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி பல பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஹெச்டிஎஃப்சியில். நமக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் ஹெச்டிஎஃப்சி மூலிமா இருக்குது அப்படின்றத திடமாக நம்பணும். ஏன்னா நம்ம ஏனோதானோ அப்படின்ற ஒரு ஷேரில் வாங்கலை. ப்ரைவேட் பேங்க்லேயே நம்பர் 1 பேங்க், இந்தியாவிலே பெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. இது நல்லா வரட்டும், நல்லா வரும் அப்படின்ற மாதிரி நம்புவோம்.
இது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் அண்டு அதோட ஃபண்டமெண்டல் அதை பற்றி தான் நான் இந்த ஆடியோவில் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இது பையிங் ரெக்கமெண்டேஷனோ இல்லை செல்லிங் ரெக்கமெண்டேஷன் வீடியோவோ கிடையாது. இதை உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.